உருளைக்கிழங்கு பொரியல் பண்றதுக்கு கூட ஒய்ஃபு கேட்ட பர்மிஷன் கேட்கணும்னு ஒரு ரூல் போட்டு வச்சுட்டு இன்னைக்கு சுதந்திரம்னா என்னன்னு வந்து சொல்லுங்க பாப்போம். வணக்கம். இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும், நம்மலாம் கார் வாகனம் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை ஈஸியாவோ கிடைச்சிருது. ஆனால் வாகனம் ஓட்டக்கூடிய சந்தோஷம் எதில் இருக்கிறது என்றால் ஆக்சிலேட்டர் அழுத்துறது இல்லை, பிரேக் எங்க இருக்குன்னு தெரியாது, அது எப்போ அழுத்தணும்னு தெரியாது தான் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதே போல் சுதந்திரம் என்பதன் சந்தோஷமும் சுதந்திரம் என்பதன் முழு பொருளும் அதனுடைய எல்லை எதுவரை இருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து. அதான் இப்ப வெவ்வேறு விதமா எல்லாம் சொல்லிட்டு இருந்தது விஷயம் அதுதான். அந்த எல்லை எங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் சுதந்திரம். ஒரே ஒரு நிமிஷம், இது அம்மனி இது 4 மார்க் இல்லைங்களா? 2 மார்க் தானுங்களா? இல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப சமீபத்துல ஒரு நம்ம ஐயா சுகிசிவம் ஐயா ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு பெண்களுக்கு சுதந்திரத்தை பத்தி. ரொம்ப சிறப்பா இருக்காங்க. மட்டும் விரைவா சொல்லிடுறேன். ஒரு அரசன் ஒரு நாட்டுல இருந்தாரு. பக்கத்து நாட்டு ஒரு இளவரசியை வந்து அவர் காதலிச்சுட்டு இருந்தார். அந்த இளவரசி வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு நீ சொல்லிடு, உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. இவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அந்த ஊர்ல ஒரு ஆள் ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளு, அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு தவறு பண்ணிட்டார். அந்த ஆளை கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க. இவர் கேட்கிறாரு, நீ வந்து உன்னை நீ இப்ப கைது இருக்க, உன்னை விடுதலை ஆகலைன்னா நீ உடனே பண்ணணும், உன்னுடைய அறிவு நல்ல அறிவு வச்சிருக்க, எனக்கு ஒன்னே சொல்லி என்னுடைய காதலி இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கா, இதுக்கு நான் என்ன சொன்னா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்குவான், நீ எனக்கு சொல்லிடு, உனக்கு விடுதலை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஆளு எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்னு சுத்தி பார்த்து என்னடா இதுக்கு அவன் கொலையே பண்ணிருக்கலாம், என்ன இப்படி தொந்தரவு பண்றாங்க. காட்டு வழி போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தட்டில ஒரு சூனியக்காரன் கிளம்பி உட்கார்ந்து இருந்திருக்கான். இவன் நேரா போயிட்டு அந்த சூனியக்காரன் கிளம்பி கேட்டேன், இப்படி ஒரு கேள்வி இருக்கு, அதனாலதான் நான் ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது பதில் தெரியுமா? சரி நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா நீ வந்து தப்பிச்சிருவ, ராஜா கல்யாணம் பண்ணிக்குவாரு, எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லு, நீ என்ன கேட்டாலும் தரணும். ரொம்ப டேஞ்சரான பதில் இது, எந்த பத்தி சொல்லக்கூடாது. என்ன கேட்டாலும் தரேன்டா. சரின்னு சொல்லி பதில் சொல்லிட்டான். என்ன பதில்னா, என்னுடைய முடிவுகளை நானே எடுக்கும், அதுதான் எனக்கு, நான் மனசுல அதான் நினைக்கிறேன், என்னுடைய முடிவுகளை நானே எடுக்கிறேன், என்னை யாரும் நிர்பந்தப்படுத்த கூடாதுதான் எல்லா பெண்ணும் மனதில் நினைக்கிறான்னு சொல்றோம். அரசன் போய் நீ சொல்லிடுன்றான். இவன் நேரா போய் அரசன் சொல்றான், அரசன் அவர்கிட்ட போய் சொல்றான், இது சரியான பதில், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவன் நேரா வந்துட்டு பார்த்தா ஒரு அழகான பெண் இருக்கு, சூரியக்கார கிழவி இல்லைங்க. என்ன நீங்க சூரியக்கார கிழவி? அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். இப்போ நான் உனக்கு பண்ணேன்னு சொல்றேன், நீ வந்து ஒரு விஷயத்த உன்னை கேட்பேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் நீ வந்து என்ன, நான் இப்போ வந்து எனக்கு சொல்ல, நீ முடிவு எனக்கு வந்து வீட்டுக்குள்ள நான் சூரியக்கார கிழவியா இருக்கணும், வெளியில வந்து அழகான பெண்ணா இருக்கணுமா, இல்ல வீட்டுக்குள்ள அழகான பெண்ணாவும் வெளியில சூரியக்கார கிழவியாவும் இருக்கணுமா, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட யோசிக்கல. அது ஓ முடிவு, நீ தான் எடுக்கணும்ட்டான். இந்த பெண் எல்லா நேரமும் நான் இளமையான பெண்ணாகவே இருக்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது தெரிகிறதா நம் வீட்டில் ஏன் அவ்வப்போது சூரியக்கார கிழவிகளும் அவ்வப்போது மிக அழகான பெண்களும் இருக்கிறார்கள் என்று அப்படின்னு அது மிக அழகா வச்சிருக்காரு. இதுவும் கூட ஒரு வகையான சுதந்திரம் தான் என்று சொல்லிக்கிறேன். இது வந்து உருளைக்கிழங்குக்கான பதில், அது அவங்க தான் டிசைட் பண்றாங்க. அருமையான கதை தான். ஆனா அந்த அம்மா ரெக்கார்ட் பண்ணி ஆல்ரெடி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உங்க மனைவி வந்தால நீ எப்பவுமே சூனியக்காரி கிழவின் முடிவெடுத்து அதற்கு இங்க கூடியிருக்கிற நாங்களாரும் பொறுப்பல்ல. ஆனா இதே மாதிரிதான் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி பதில் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், எங்க வைரத்தோட்டுக்கு மேட்சா ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடினா என்னைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடை பண்ணி போடுறேன் அன்னைக்கு அப்பவே கைகளை உழுதி வாங்கி தருவாங்க. 16 வருஷமா எப்படி செஞ்சு போட்டாலும் இன்னும் நெக்லஸ் வாங்குற அளவுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால எங்களுக்கு மட்டுமல்ல உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அடுத்தபடியாக நம்முடைய காயல் வாங்கி அவர்கிட்ட சுதந்திரம் இந்த பாடம் எல்லாத்துட்டையும் படுது, நீங்களும் வந்து கொஞ்சம் போட்டு பார்த்துங்க. சுதந்திரம் எங்க இருக்குது என்று 63 வருஷம் முடிந்து 64வது வருஷம் தொடங்கப்படுகிறது. அந்த சுதந்திரம் எங்க இருக்கு? பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய சுமைகளை இன்னும் குறைக்கவில்லை. அந்த சுதந்திரம் எங்கே போய்விட்டது. இரண்டாவது, வீட்டுக்கு போன நைட்டு இரவு நேரத்திலும் சுகம் கிடைப்பது, அதாவது சாப்பாட்டு உணவுகள் அது கிடைப்பதில்லை. ஏன்னா சீரியல் அதிகமாகிவிட்டது. பெண்களுடைய சுதந்திரம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளை கவனிப்பதில்லை, கணவன் மகளை கவனிப்பதில்லை, அதில் சுதந்திரம் பறி போயிருந்தது. அது மட்டுமில்லை, நிறைய சுகம் இல்லாமல் டாக்டருக்கு தான்
சுதந்திரம். ஏன்னா டாக்டர் கிட்ட லைனில் 100 பேர் 200 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சுதந்திரம் இல்லாமல் நம்ம தமிழ் உள்ளங்கள் உலகமே அது பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உணவில் கட்டுப்பாடு கிடையாது, உண்மையான சத்து உணவுகள் கிடையாது. சிறுவர் பாத்திரத்திலும் அருமை பாத்திரத்திலும் நம்ம சமைப்பதால் அந்த சுதந்திரம் வேண்டும். நான் ஊருக்கு போனால் அந்த மண்பானையும் திருச்சியாக தான் இருக்குது. இருந்தால் கூட இந்த மண் பானையில் அந்த தண்ணியை குடிச்சாலும் அதில் ஒரு சுதந்திரம். அது நான் சுதந்திரம் போய் பண்ணியிருக்கேன். நம்ம கற்றுக்கொள்வது அந்த 5 அறிவு கிட்ட கற்றுக்கொள்ளணும். சேவல் காலையில் எழும்பி 5 மணிக்கு கூவதை பார்த்து நம்ம எழுந்துகிறோம். அதுக்கிட்ட இருந்து சுதந்திரம் நம்ம கற்றுக்கொள்ளணும். 2வது பூனை பாருங்கள். பூனைகள் அசிங்கம் பண்ணாங்க, அது மண்ணை போட்டு முடிவிட்டு அடுத்தாலும் நாட்டம் அடிக்காது, அது மண்ணை போட்டு மூடிக்கொண்டு போயிடும். அதுக்கிட்டே இருந்து கற்றுக்கொள்ளுது. இப்படி அதாவது என் தங்கச்சி வீட்டு பண்ண அப்பாவுக்கு ஒரு பூனை எப்போ பார்த்தாலும் பிரிச்சு மாதிரியும் அது மாதிரி டிவி மேலே பார்த்துக்காரு. அதுக்கு சுதந்திரம். நான் சொன்னேன் அதை வெளியில் விடணும். அது என் மச்சானுக்கு பிடிக்காது, என் தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் பிடிக்காது. அந்த பூனையை கொண்டு போய் திருச்செந்தூர் கொண்டு போய் நீங்கள் காயப்பட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்ந்தேன். அந்த பூனை கொண்டு போய் திருச்செந்தூர் கொண்டு போய் விட்டேன். அது எப்படி தான் மாவு பிடிச்சி வந்தால் அது திருப்பி அவங்க பக்கத்தில் முன்னாள் கழிச்சு திருப்பி தூத்துக்குடியில் கொண்டு போய் விட்டுருந்தேன். ஒரு வாரம் போய் ஒழிஞ்சு விட்டது என்ன வச்சால் திருப்தியாக இருந்தேன். அது ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா பெட்டு மேலே பார்த்துக்கிறது. இப்படி அதுக்காக சுதந்திரம், இப்படி மனிதனுக்கு சுதந்திரம் இல்லை. நன்றி வணக்கம்.